கணேஷ் பீடியை கையில வச்சுக்கிறார். ஒரு கட்டு பீடியை வச்சுட்டு உறிஞ்சிடா அப்படின்றார். சாமி இது தாங்கிறாங்க. சும்மா கணேசன் தானே, உனக்கு எல்லாம் கனசுக்கெல்லாம் ஈசனா இருக்கிறான், அவன் பார்த்துக்கிட்டு வேண்டாம் அப்படின்றார். நான் கணேசன் நான் எதுவுமே தெரியும். பின்னாடி அவர் சொன்னது, நாம் எண்ணி உணர்வு எப்படி இருக்கு, கணேசா அவன் பார்த்துக்கிட்டான் பாரு. நான் என்ன செய்யறேன், கணேசன் அங்க நாகர்கோவில் இருக்கு, அந்த கணேசன் தான் நான் நினைச்சேன். கோயில வச்சிருக்கீங்களேன் கணபதி கோயில், கணேசன் கோயில், அவன் அதுதான் போடுக்குன்னு நினைச்சேன். அப்ப அந்த கணேசன்கிட்ட அந்த சக்தி அவன் பார்த்துக்கிட்டான், இந்த நினைவுதான். அப்போ நீ எடுக்கக்கூடிய உணர்வுகள் உன் உடல்ல உள்ள கணங்களுக்கு எல்லாம் ஈசனாக உருவாக்கி கணேசன் நீ நுகர்றத அவன் பார்த்துக்கிடுவான்டாங்கிறார். இப்ப சொல்றது உங்களுக்கு நல்ல அர்த்தமா இருக்குங்களா? ஏன்னா நம் உயிரோட வேலை எதை நுகர்றமோ அந்த உணர்வின் உணர்ச்சி கொண்டு நாம் அந்த வாழ்க்கையை நடத்தி எது அதிகமோ அந்த உணர்வு ஒட்டுமொத்தமா சேர்த்த பிற்பாடு இந்த உடலை விட்டு வெளியே போகும் இந்த உயிர் இந்த உணர்வை சேர்த்து போகுது. அதுக்கு தக்கவாறு இன்னைக்கு ஒரு புழுவான உடலா இருந்தது, அடுத்த புழுவா வரும்போது ரோமங்கள் முளைச்சதாக மாறும். அல்லது அதை காட்டிலும் கடினமான நிலைகள் எத்தனையோ வண்ணங்கள் கொண்ட புழுக்களையும் பார்க்கலாம். எந்தெந்த தாவர இனத்தின் உணர்வை அதிகமாக சுவாசித்தோ அந்த வண்ணங்கள் கொண்ட புழுக்களாக மாறும். மூசிகா வாகனா கணங்களு கதிபதி கணபதி. இந்த உயிர் அந்த உடலை பெற்ற பின் அதை காட்டிலும் வலுவான உணர்வுகள் சுவாசித்த பின் கணங்களு கதிபதி ஆகின்றன. ஏனென்றால்